கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கனமழையால் பல கிராமங்கள் கடல் போல மாறி காட்சியளிக்கின்றன. இந்த மழை மேலும் தொடரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூரு, ஹாசன், சிக்மங்களூர், மாண்டியா, பெல்லாரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. ஆனால் தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி, ஷிவமோகா, காரவார் ஆகிய கடலோர மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உடுப்பி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பைந்தூர் தாலுகா படகேரி, அரக்கோலா, சிக்கள்ளி கிராமங்களில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 40 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. உத்தர கன்னடா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குமடா ஷிராசி தேசிய நெடுஞ்சாலையில் கட்காலா அருகே சண்டிகா ஆற்றில் தரைப்பாலத்திற்கு மேல் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் ஒரு பேருந்து தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகளை கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியினர் படகு மூலமாக மீட்டனர். வரும் 12ஆம் தேதி வரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.